தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு நல்வாழ்த்துக்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். ஓவர் டு யூ. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது யார் என்ற கேள்வி மதில் மேல் பூனையாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரிடமிருந்து இந்த ஒரு 5-6 வரிகளை கொண்ட, அதே நேரம் தற்போதைய அரசியல் சூழலில் மிகுந்த நுட்பத்தோடு உற்று கவனிக்க வேண்டிய ஒரு பதிவு வெளிவந்திருக்கின்றது. அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவிலே நடைபெற்று முடிந்த 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தமிழகத்திலே புதிய அரசு அமைய உள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான போட்டியிலே அதிமுக இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுகள் எடுத்துக் கூறுகின்றன. ஒரு பக்கம் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான சூழலை எதிர்நோக்கி இருக்கின்றதா, அதன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடன் சந்திப்பு நடக்கின்றதா, சட்ட வல்லுநர்களுடன் சந்திப்பு நடக்கின்றதா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையிலே, அதே நேரம் அந்த போட்டியில் நான் இல்லை என்பதை எடுத்துக் கூறக்கூடிய விதமாகத்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றாரோ என்பதை போன்று நடைபெற்று முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களாக களம் கண்டு வெற்றி கண்டிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதிமுக பொதுச் செயலாளர். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவு செய்திருக்கின்றார். எனவே ஆட்சி அமைப்பதற்கான போட்டியிலே அதிமுக இல்லை என்பதை எடுத்து கூறும் விதமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்திலும் ஒரு சிலர் தொடர்ச்சியாக கட்சியினுடைய தலைமைக்கு சொல்லுமாறு கூறி வருகின்றார்கள். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் அதிமுகவிடம் ஆதரவு கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். 47 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவிடம் ஆதரவு கேட்டால் மட்டும்தான் நிலையான ஆட்சியை விஜயால் வழங்க முடியும் என்றெல்லாம் சொல்லி வருகின்றார்கள். இப்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் கூட ஆட்சி அமைப்பதற்கான போட்டியில் நாங்கள் இல்லை என்பதை எடுத்துக் கூறக்கூடிய வகையிலான ஒரு கருத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். எனவே அவருடைய இந்த கருத்துக்கு பிறகாயினும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை நோக்கி வந்து ஆதரவு கேட்பதற்கான ஒரு சூழல் உருவாகுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் நாங்கள் அதிமுகவிடமோ அல்லது அவர்கள் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு அந்த அங்கம் பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளிடமோ ஆதரவு கேட்க மாட்டோம் என்பதாகவெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அரசியலில் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிலைப்பாடு மாறக்கூடும். அந்த அடிப்படையில் தாவேகா அதிமுக பொதுச் செயலாளருடைய இந்த பதிவிற்கு பிறகாக தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை எளிய வாய்ப்பான அதிமுக ஆதரவுடன் ஆட்சி என்ற அந்த ஒரு புள்ளியை நோக்கி நகர்வார்களா, அல்லது தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் அந்த 2 இடங்களை எதிர்பார்த்து 2 உறுப்பினர்களுடைய வரவை எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழகத்தினர் காத்திருக்க போகின்றார்களா என்பது அரசியல் களத்தில் இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய கோணத்தில் பேசுபொருளாகி இருக்கின்றது. அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். பொதுச் செயலாளரோடு சேர்த்த 47 உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே வெற்றி பெற்றவர்களுக்கு அனைத்து கட்சியின் சார்பிலும் போட்டியிட்டு வெற்றி கண்டவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போகின்ற கட்சிக்கு தன்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவு செய்திருக்கின்றார். எனவே இந்த பதிவிற்கு பின்னணியிலே அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் இல்லை என்பதை போன்ற ஒரு கருத்து தற்போது தென்படுவதை பார்க்க முடிகின்றது. எனவே இதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையாக இருந்து 47 என்கின்ற பெரிய எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை நெருங்கி வந்து ஆதரவு கேட்குமா என்ற ஒரு சில எதிர்பார்ப்புகளும் அந்த கட்சியினர் மத்தியில் எழுந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார்.
இது பற்றிய விவரங்களை அறிய தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். எந்த கட்சி என குறிப்பிடாமல் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் என்ன புரிந்து கொள்ளலாம்? தற்போதைய அரசியல் சூழலிலே அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியலில் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒன்றாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகிவிட்டன. அப்படி இருந்தும் கூட இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கப் போகின்றது என்பதை உறுதி செய்ய முடியாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்றும் கூட அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு தேவைக்குரிய இடங்களில் 10 என்ற அளவில் எண்ணிக்கை குறைவாகவே தாவேகா இருந்தது. அதை சரிகட்டுவதற்காக காங்கிரஸ் கட்சியிடம் பேசி 5 உறுப்பினர்கள் ஆதரவு, இடதுசாரிகளிடம் பேசி 4 உறுப்பினர்கள் ஆதரவு என்று அவர்கள் பெற்றுவிட்டாலும் கூட இன்னும் ஒரு 2 இடங்கள் அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.